ஹாய், வெல்கம் டு உசை நாட்டுக்கல்லாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆச்சி குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கியிருந்தேன். பை ஒன் கெட் ஒனில் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப அருமையாக வந்துச்சு. வாங்க அதை எப்படி நான் செஞ்சேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நல்ல சாஃப்டான அழகான குலோப் ஜாமுனாக கிடச்சிச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். அடுத்ததாக சீனி பாகுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். சீனி 700 கிராம், அதே அளவு தண்ணி எடுத்துக்கிறோங்க. அதே பவுலில் எந்த அளவு இருந்துச்சோ அந்த அளவு. பன்னீர் 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன். வாங்க பாக்கெட்டை பிரித்து இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்ப்போம். இதை அளந்து இதில் 1/4 பங்கு அளவு நம்ம தண்ணி சேர்த்து குழைக்க போகிறோம். இது எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மெஷரிங் கப்பில் நம்ம அளந்துக்கிறலாம். அமுக்கி எடுக்காமல் சும்மா பரவலாக இதை அளங்க. பார்த்தோன்னா மெஷரிங் கப்பில் 300 ml இருக்குது. இதில் 1/4 பங்கு அளவுண்டா தண்ணி 75 ml. எண்ணெய் பொரிக்க முந்திரி பருப்பை இப்படி ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிறோங்க. வாங்க எப்படி மாவு குழைக்கலாங்கிறத பார்ப்போம். இந்த மாவை நம்ம கட்டிகள் இல்லாமல் குழைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன டிப்பு எதுன்னா, இப்படி ஒரு சீவர் வச்சுக்கிட்டு இதில் இந்த மாவை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜலிச்சுக்கிடலாம். இப்படி ஜலிச்சுட்டு குழைக்கிறதுனால நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்ல சாஃப்டான டோவாக கிடைக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் சீவர்லேயே வச்சு கூட நீங்கள் இதை ஜலிச்சுக்கிடலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோங்க. இதை எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இது நைஸான மாவாக பாருங்கள், இப்படி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம அளந்து வச்சுருக்கோம்ல 75 ml தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப உள்ளங்கையால் அழுத்தி பிசைஞ்சிடாமல் விரல்களாலே மட்டுமே இந்த மாவை குழைங்க. ரொம்ப அழுத்தி இந்த மாவை நம்ம பிசைஞ்சோண்டா அப்புறம் குலோப் ஜாமுன் ரொம்ப ஹார்டாக வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரல்களால் மட்டும் இந்த மாவை பிசைங்க. பாருங்கள் எப்படி நான் பிசைகிறேங்கிறத அதே மாதிரியே நீங்களும் பிசைஞ்சிக்கிறோங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 75 ml தண்ணியே இதுக்கு போதுமான தண்ணியாக இருந்துச்சு. பாருங்கள், நல்ல இப்படி ஒரு நல்ல திரண்ட டோவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. நல்லா சாஃப்டான எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்ல அழகான டோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை ஒரு 3 to 4 minutes நல்லா நீட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ரவுண்டாக்கி நம்ம இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்க போகிறோம். அடுத்ததாக சீனி பாகு செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் 700 கிராம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சீனியும் அதே அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம இதை காய்ச்ச போகிறோம். சீனி கரையிற வரை நம்ம ஸ்பூனை வச்சு சீனி பாகை கிண்டலாம். சீனி கரைஞ்ச பிறகு நம்ம அவ்வளவா கிண்ட தேவையில்லை, அதை கொதிக்க விட்டால் மட்டும் போதும். சீனி நல்லா கரைஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பித்தா நம்ம அவ்வளவா கிண்ட தேவையில்லை. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கிறலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளும் பன்னீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. வாசனை நல்லா இப்போவே கமகமன்னு அடிக்குது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. சீனி பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் இன்னொரு அடுப்புலையே இப்படி வச்சுக்கிறோங்க. நம்ம ஜாமுன் பொரிச்சு போடுறதுக்கு குலோப் ஜாமுன் நம்ம உருட்ட போகிறோம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து நம்ம உருட்டிக்கிடலாம். உள்ளங்கையில் நல்லா கிராக் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பாலாக உருட்டிக்கிறோங்க. இப்படி எல்லா பாலும் ஒரு ஒன்று போல் அழகாக இப்படியே உருட்டிக்கிறோங்க. உள்ளங்கையில் கிராக் இல்லாமல் நல்லா அழுத்தி இப்படியே உருட்டி எடுத்துக்கிறோங்க. நம்ம உருட்டும்போது சின்ன பாலாக இருக்கிறது நம்ம பொரிச்சோடனே கொஞ்சம் பெருசாகவும், அதே மாதிரி சீனி பாகில் போட்ட பிறகு நல்லா பெருசாக வந்துடும். எனக்கு 20 உருண்டைகள் தான் இதில் கிடச்சிச்சு. அவன் பாக்கெட்டில்
35 ஜாமுன் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை விட சின்ன உருண்டை பிடிக்கணும் போல். நான் வந்து எனக்கு வந்து 20 உருண்டைகள் தான் கிடச்சிச்சு. இப்போது பொரிக்க போகிறோம். கடாயில் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா கூட போதும். இது லைட்டாக சூடேறினா போதும். ரொம்ப கொதிக்க வேண்டாம் எண்ணெய். லேசாக சூடேறினா போதும். லோ ஃப்ளேமில் ஒரு சட்டிக்கு 4ஓ 5ஓ போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் இதை வந்து பொரிச்சுக்கிறங்க. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சிறு தீயில் வச்சு இதை அதான் பொரியிற அளவுக்கு நம்ம பொரிச்சுக்கிடலாம். சும்மா அப்பப்போ கிண்டி விட்டுட்டு பாருங்கள். இப்போ லைட்டாக இது ப்ரௌனாக மாறுது. அப்படியே மெதுவாக இப்போ நம்ம போட்ட சைஸுக்கு இது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது பாருங்கள். மெதுவாக திருப்பி விட்டு எல்லா இடமும் நல்லா பொரியிற மாதிரி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கிறங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். குலோப் ஜாமுன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கிறங்க. எல்லா குலோப் ஜாமுனும் நல்லா ஒரு ஒன்று போல் இருக்கிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கிறங்க. அப்படின்னா தான் நம்ம பொரிக்கும் போதும் நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சு முடித்த பிறகும் எல்லாம் ஈவனாக நல்லா ஒன்று போல் ரவுண்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ குலோப் ஜாமுன் கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அது பொரிஞ்ச பிறகு நான் எடுத்துருவேன். பாருங்கள், இந்த குலோப் ஜாமுன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இன்னொரு அடுப்புலையே நம்ம வந்து சர்க்கரை பாகு வச்சுருக்கோம், அதில் போட்டுருங்க. இப்படி எல்லா குலோப் ஜாமுன்ஸையும் நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கிறங்க. பொரிச்ச எல்லா ஜாமுன்ஸையும் இப்படி சர்க்கரை பாகில் போட்டுக்கிறங்க. சீனி பாகில் நல்லா குலோப் ஜாமுன்ஸ்லாம் ஊறி நல்லா சீனி பாகு அது குடிக்கணும். அதுக்கு நம்ம 1 மணி நேரம் இதை வந்து மூடி வச்சுக்கிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா ஜாமுன்ஸும் நல்லா பெருசாயும் நல்லா சர்க்கரை பாகுலையும் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குண்டு. பார்க்கவே நல்லா ஒன்று போல் எல்லாம் குண்டு குண்டாக அழகாக ஊறி இருந்துச்சு. நல்ல சாஃப்டான ருசியான அழகான குலோப் ஜாமுன். பார்க்கவே எப்படி எச்சில் ஊறுது. டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு. நான் செஞ்ச அந்த நாளே எல்லாமே இது காலியாக போயிருச்சு. இப்போ இதில் நம்ம முந்திரி ஸ்லைசஸை மேலே அலங்கரிக்கிறதுக்கு வச்சுக்கிடலாம். இப்போ ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸில் இருக்கிற மாதிரியே நம்ம அந்த குலோப் ஜாமுன் செஞ்சிட்டோம் பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரு ஜாமுன் எடுத்து நான் வெட்டி காட்டுறேன். பாருங்கள் எப்படி வெந்திருக்குது, எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சருண்டு. பாருங்கள், சூப்பராக வெந்து அருமையான குலோப் ஜாமுன் இது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ரெசிபி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.